வணக்கம் தமிழ் நண்பர்களுக்கு. திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்று சான்றோர் கூற்றுக்கேற்ப நிறைய தமிழர்கள் உலகெங்கிலும் பரவி தொழிலுக்காக, வேலைக்காக, தொழிலுக்காக, மற்ற விஷயங்களுக்காக வெளியில போயிட்டு அங்கே குடிமகன்களாகவும் இல்லை திருப்பி தாய்நாட்டுக்கு, இந்திய நாட்டுக்கு திருப்பி போயிட்டு வரா மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் நானும் ஒருத்தன். ஸோ தமிழ் நாடோடி அப்படின்னு சொல்லிக்கலாம். டெக்சஸ் மாநிலத்தில், அமெரிக்காவில் ஹூஸ்டன் மாநகரத்தில் கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக வசிக்கிறேன். அதற்கு அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள், அதற்கு முன்பு வளைகுடா நாட்டில் ஒரு 20 ஆண்டுகள். ஸோ வாழ்க்கையில் கிட்டத்தட்ட என்னோட பாதி வாழ்க்கை பாரத தேசத்தை விட்டு, தமிழ்நாட்டை விட்டு வெளியிலே தான் இருந்திருக்கிறது. இருந்த போதிலும் தமிழ்நாட்டு அரசியலையும் இந்திய அரசியலையும் கூர்ந்து கவனிப்பதில் ஒரு தனி ஆர்வம். மற்ற நாட்டு விஷயங்களை விட உலக அரசியல் ஒரு புறம் இருந்தாலும், தமிழனாக, ஒரு இந்தியனாக கூர்ந்து கவனிப்பது தமிழ்நாட்டு அரசியலும் இந்திய அரசியலையும். ஸோ அதனால வெளிநாட்டு வாழ் ஒரு தமிழனின் அரசியல் பார்வை தமிழ்நாடு மற்றும் இந்திய தேசத்தை குறித்து, அங்க நடக்கிற அரசியல் விஷயங்களை குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட ஆரம்பிச்சிருக்கிறது தான் இந்த யூடியூப் சேனல் டெக்சஸ் தமிழன் அரசியல் அலசல் என்கிற சேனல். இது என்னுடைய முதல் வீடியோ இந்த சேனல்ல. இதை தவிர பேசிக்கலி நான் ஒரு அஸ்ட்ராலஜி சேனலும் வச்சிருக்கேன். அதுலேயும் சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். தமிழ்நாடு அரசியல் இந்திய அரசியல்லேருந்து மாறுபட்டிருக்குன்னு நான் சொல்லலாம். இப்போ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலங்களாக, அதாவது திராவிட கழகம் அது ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அதனுடைய அரசியல் முன்னெடுப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் 1950களே ஆரம்பிச்சிருந்தாலும் 67 முதல் ஆட்சியை பிடிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிச்சது. அந்த சமயத்திலிருந்து கிட்டத்தட்ட 59 வருஷம் இப்போ நடக்க போறது. நிறைய தேர்தல்கள். இந்த தேர்தல்கள் ஒரு தேர்தலும் ஒரு தமிழ்நாட்டுக்கே உரிய ஒரு தனித்துவம் பெற்ற ஒரு தேர்தல்கள், அரசியல் களமும் கூட. இதை பத்தி பேசினா தனித்தனியா வீடியோ போடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி வரப்போற 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், இந்த 60 ஆண்டுகள் நடந்த தேர்தலை விட ரொம்ப ஒரு முக்கியத்துவமும் ஒரு 300 ஸ்டேஜ், அதாவது 300 அடுத்த ஒரு இது நோக்கி செல்கிறது அப்படின்னு தான் என்னோட பார்வை. இதுக்கு 2-3 முக்கிய காரணங்கள். சிறந்த ஆளுமைகள் இல்லாத முதல் அரசியல், இல்லை நான் திருத்திக்கிறேன், இது 2வது தேர்தல். கருணாநிதி என்கிற சிறந்த ஆளுமையும் ஜெயலலிதா அம்மையாரும் என்கிற சிறந்த ஆளுமையும் இல்லாத நடக்கின்ற 2வது தேர்தல். மு.க. ஸ்டாலின், அதாவது கருணாநிதியோட புதல்வர், 5 ஆண்டுகள் முழுமையான தன் தலைமையில் ஆட்சியை கொடுத்தப்புறம் நடக்கிற ஒரு தேர்தல். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக 5 வருஷம் எதிர்கட்சியா இருந்துட்டு அவங்க ஜெயலலிதா இல்லாம சந்திக்க போற 2வது தேர்தல். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த தேர்தல் இன்னும் முக்கியத்துவம் என்ன இருக்குன்னா, விஜய் என்கிற ஒரு நட்சத்திர
அந்தஸ்து பெற்ற தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா என்று தென்னிந்திய மாநிலங்களில் மட்டுமில்லாமல் பரவலாக இந்தியா முழுவதுமே பேசப்படுகிற ஒரு சிறந்த நடிகர், ஒரு சக்சஸ்ஃபுல் வெற்றிகரமான ஒரு நடிகர். அவரும் இந்த வாட்டி 2026 தேர்தலில் அரசியல் களத்தில் குதிச்சிருக்கார். ஸோ இப்படி இருக்கு. இன்னும் 60 நாள் கிட்டத்தட்ட தேர்தல், அதாவது வாக்களிக்கும் தினம் வருவதற்கு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். செய்தி ஊடகங்களில் அப்படிதான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஏப்ரல் 2வது வாரம் இல்லை 3வது வாரத்தில் தேர்தல் நடக்கலாம். அந்த தேர்தலுக்கு உண்டான அறிவிப்பு இந்த மாச கடைசியில், அதாவது பிப்ரவரி மாச கடைசிக்குள்ள நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போ கரெக்டான டைம். இந்த மாதிரியான விஷயங்கள், இப்போ நடக்கிற அரசியல் விஷயங்களை பற்றி சுவையான விஷயங்களையும் என்னோட பார்வையையும் நான் இங்க இந்த யூடியூப் சேனல் மூலியமா பகிர்ந்துக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். ஸோ இதனை பற்றிய நிறைய வீடியோக்கள் அடுத்தடுத்து வரும். அதை தவிர அப்பப்போ முடிஞ்ச போது 67லேருந்து இதுவரையிலையும் தமிழ்நாடு அரசியல் தனித்துவம் வாய்ந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதை பற்றியும் அப்பப்போ நம்ம பேசலாம். அப்பப்போ நான் என்னோட கருத்துக்களையும் நான் பகிர்ந்துக்கிறேன். உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, உங்களோட என்கிட்ட ஏதாவது தனிப்பட்ட கேள்விகள் இருந்தா, குறிப்பாக இந்தியாவை விட்டு வெளியில வாழ்கின்ற என்ன மாதிரியான நாடோடிகள், திரவியம் தேட வந்த தமிழர்கள், அவங்களுக்கு என்னோட சேர்ந்து கருத்துக்களை பரிமாறிக்கணும்னு இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுக்கு உண்டான கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் சரி, நான் அதை வரவேற்கிறேன். இந்த கமெண்ட்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு உண்டான பதில அடுத்த வீடியோவிலையோ நான் வருகின்ற வீடியோவில் நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.